வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வேற பேங்க்ல அப்ளை பண்ற கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்டட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு எந்த கிரெடிட் கார்டுமே அப்ரூவ் ஆக மாட்டேங்குது, எஃப்டி கிரெடிட் கார்டு வந்து எது வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ நீங்க வந்து பிக்ஸட் டெபாசிட் ரொம்பவே லோயஸ்டான அமௌண்ட்ல போட்டு நீங்க வந்து கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டான கிரெடிட் கார்டை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க எஃப்டி கிரெடிட் கார்டு வந்து வாங்கலாம். ஸோ இப்படி வாங்குறதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சிபில் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நான் சொல்ற இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வெறும் 2000 ரூபாய் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக ஒரு கிரெடிட் கார்டு வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஒரு எஃப்டி பணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக உங்களுக்கு 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூபிஐ அதாவது ரூபே டைப் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேமெண்ட் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்க வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இது தவிர ஆஃப்லைன் பேமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஒரு சில பேங்க்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எஃப்டி கிரெடிட் கார்டு எடுக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து 5000 வந்து டெபாசிட் வந்து பண்ண சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பேங்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 10,000 ஸ்டார்டிங் இருந்தா மட்டும்தான் நம்ம எஃப்டி கிரெடிட் கார்டு வந்து வாங்க முடியும். பட் இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2000 ரூபாய் இருந்தாலே போதும், நீங்க வந்து இதுல ஒரு எஃப்டி கிரெடிட் கார்டு வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான கிரெடிட் கார்டும் கூட. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எஃப்டி கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை வந்து நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் இதுல வந்து எஃப்டி கிரெடிட் கார்டு வாங்கியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம இப்போ ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலும் இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி நம்ம வந்துட்டு இந்த கார்டுக்கு அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இதே அப்ளிகேஷன்ஸ்ல இன்கேஸ் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ் பேங்கோட ஏசிஇ கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இதுல ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஒரு எந்த ஒரு எஃப்டியும் வந்து போடணும் அப்படின்னு தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு இந்த கார்டு ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னா கிரெடிட் பே கார்டு அப்படிங்கிற இந்த ஒரு எஃப்டி கார்டை நீங்க அதுக்கப்புறம் வேணா சூஸ் பண்ணலாம். ஸோ 2 கிரெடிட் கார்டுமே லைஃப் டைம் ஃப்ரீ தான். எந்த ஒரு ஆனுவல் ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஃப்டி கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். கெட் யுவர் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓப்பன் ஆகும். கீழே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே டிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த 5 டிக் பாக்ஸையுமே வந்து டிக் பண்ணி விட்டாச்சு. டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்கன்னா எடுத்துக்கும், கொடுக்கல அப்படின்னா இமெயில் ஐடி மட்டும் கேட்கும். அதை வந்து கொடுத்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்டர் பண்ண இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த இமெயில் ஐடியை ஓபன் பண்ணி அதுக்கு வந்திருக்கிற ஓடிபியை வந்து என்டர் பண்ணி இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்களோட பேன் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட நேம், அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், இதுவும் பேன் கார்டுல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிட்டு வெரிஃபை பேன் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு வெரிஃபை பேன் வந்து கொடுக்குறேன். அடுத்தது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓபன் ஆகும். ஸோ ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓபன் ஆகும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அக்ரி அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் டீடைல் எல்லாமே ஃபெச் பண்ணி இது மாதிரி வந்து ஷோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் இதுல வந்து ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மதர் நேம் வந்து கேட்பாங்க. உங்களோட மதர் நேமை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்பாங்க. இதுல வந்து நீங்க மேரிடா இல்ல சிங்கிளா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்போஸ் பர்சனா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இதுல வந்து நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் இன் இந்தியனா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுல எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் கரெக்டா செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க ஃபில் பண்ண எல்லா டீடைலுமே இங்க வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு சப்மிட் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட எஜுகேஷனை செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது ஆக்குபேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க சாலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயை செலக்ட் பண்ணிருக்கேன். அதனால ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து சேலரிட் அப்படின்னா உங்களோட மந்த்லி இன்கம் என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு பணம் வந்து எங்கிருந்து வருது, அதாவது ஃபண்ட் எங்கிருந்து வருதுன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ நான் வந்துட்டு செல்ஃப் எம்ப்ளாயின்னு போட்டிருக்கிறதுனால நான் பிசினஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்ல உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர்ல இருந்து வருதுன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வருதுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க சேலரிட் அப்படின்னா சேலரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க எம்ப்ளாய்மெண்ட் டீடைல ஃபில் பண்ண எல்லா டீடைலுமே இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ஃபைனலா வந்து சப்மிட் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான கார்டு டீடைல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணுமோ அதை வந்து இதுல சூஸ் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 3 டிஃபரெண்ட் நேம் வந்து எனக்கு ஷோ ஆகுது. எம்எம், அப்புறம் மணிகண்டன், அப்புறம் மணிகண்டன் எம் அப்படின்னு சொல்லி 3 டிஃபரெண்ட் நேம் வந்து ஷோ ஆகுது. இதுல உங்களுக்கு கார்டுல எப்படி நேம் பிரிண்டட் ஆகணுமோ அதை நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து நேம் வந்து செலக்ட் பண்ணதுமே அந்த நேம் வந்து இங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சு. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கார்டு டெலிவரி அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்டர் பண்ண கரண்ட் அட்ரஸ் அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு அட்ரஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுல எந்த அட்ரஸ்க்கு கார்டு டெலிவரி பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து நாமினி ஏதாவது நீங்க ஆட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா நாமினி பத்தின டீடைலை இங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நாமினி எதுவுமே வந்து தேவையில்லை அப்படின்னா கீழே பாட்டமுக்கு வந்துக்கோங்க. ஸோ கீழே பாட்டமுக்கு வந்தீங்க அப்படின்னா ஸ்கிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா எந்த ஒரு நாமினியும் ஆட் பண்ணாமையே நீங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போயிடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல கண்டினியூ வித்அவுட் நாமினி அப்படிங்கறதையே வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் நாமினி வந்து ஆட் பண்ணல. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதுல ஒரு 4 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த 4ஐயும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா டீடைலுமே ஃபில் பண்ணியாச்சு. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு இந்த கிரெடிட் கார்டை வாங்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து 2000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு இந்த கிரெடிட் கார்டை வாங்கிக்க முடியும். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க வந்து அப்ளை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுற அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7.14% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 390 நாள் நீங்க வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7.14% வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வைங்களேன். ஸோ நமக்கு வந்துட்டு மெச்சூரிட்டி ஆகும்போது வந்து 2142 ரூபாய் 70 பைசா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட் வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போடுறீங்களோ அந்த அமௌண்ட்ல 90% அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்க வேற அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல கொடுத்துருக்க இந்த ஸ்குவாரல் பட்டனை வேரி பண்ணி நீங்க வந்து அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்படி எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ரைட் டு லெஃப்ட் ஸ்குவாரல் பண்ணீங்க அப்படின்னா இந்த லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ உங்களுக்கு எவ்வளவு டெபாசிட் வந்து பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10,000 வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ 10,000 ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோம் அப்படின்னா நம்மளோட கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 9,000 ரூபாய் நமக்கு கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை இங்க வந்து பார்க்கலாம். ஸோ நீங்க எவ்வளவு டெபாசிட் வந்து பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுல 90% அமௌண்ட் உங்களுக்கு கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டா கிடைக்கும். இதை செக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் 2 டிக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ டு பே அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை வந்துட்டு நீங்க எந்த அக்கௌண்ட்ல இருந்து பே பண்ண விரும்புறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பே பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டாவே உங்களுக்கான விர்ச்சுவல் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேட் ஆயிரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கார்டு நம்பர் அதுக்கப்புறம் உங்களோட நேம் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இது மூலமாவே நீங்க வந்து பாத்துக்கலாம். இந்த கார்டு டெலிவரி ஆகிறதுக்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 7 ஒர்க்கிங் டேஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விர்ச்சுவல் கார்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் பே அப்படிங்கிற இந்த ஒரு பேமெண்ட் அப்ளிகேஷன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணி நீங்க வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும்.
கிடைக்கும். ஸோ ஆஃப்லைனில் நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஷாப்பிங் வந்து பண்ணும்போது அதில் 3% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. 10,000 டெபாசிட் வந்து பண்ணோம் அப்படின்னா அதில் 90% வந்து 9,000 அப்படிங்கிறது இங்கே லிமிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டுக்கான பின் நம்பரை வந்து செட் பண்ணணும். ஸோ அந்த பின் நம்பரை வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் யூபிஐ ஆப்ஸில் வந்து லிங்க் பண்ணி இந்த ஒரு கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேமெண்ட் அப்ளிகேஷன் தான் கிரெடிட் பே அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் அண்ட் பே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்த கார்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேமெண்ட் அப்ளிகேஷன்ஸில் லிங்க் பண்ணி நீங்கள் யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த 2% கேஷ்பேக் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பே இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பேஸ் பண்ணி வாங்கக்கூடிய எஸ்பிஎம் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை. ஸோ ஃபியூச்சரில் ஒரு வேளை லான்ச் ஆகலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு கிரெடிட் கார்டு வந்து வாங்கணும், எனக்கு எந்த கிரெடிட் கார்டுமே அப்ரூவல் ஆகலை அப்படின்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ரீசன்னா இதில் வந்து 2% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. மற்ற ரூபே டைப் கிரெடிட் கார்டுலாம் 1% இல்லை 0.5% தான் கிடைக்கும். பட் இதில் வந்து 2% அப்படிங்கிறதுனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.